ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம திரும்ப அமேசான் மெக்கானிக்கல் டர்க்லேருந்து ஒரு ஹிட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா TCKR. ஸோ யூடியூப் சேனலோட இமெயில் அட்ரஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இதை போயிட்டு நீங்கள் இந்த ஹிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு, சரியா? இதில் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு யூடியூப் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்காங்க இங்கே, சரியா? அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கு உள்ளே போனோம்னா அது டேரெக்டாக நமக்கு எங்கே அந்த டீட்டெயில், அதாவது இமெயில் அட்ரஸ், ஒரு யூடியூப் சேனலோட இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. கரெக்டாக அந்த இமெயில் அட்ரஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு தான் அந்த லிங்க்கு போகுது, சரியா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டேரெக்டாக அபவுட் பேஜுக்கு போயிடுது. போனோடனே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ வியூ இமெயில் அப்படின்னு இங்கே இருக்கா? ஸோ இந்த வியூ இமெயில்ன்றத நம்ம கிளிக் பண்ணணும், சரி? அதை கிளிக் பண்ணாக்கா சப்மிட் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல ஒரு கேப்சா என்ட்ரி கேட்கும். ஸோ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கேப்சா என்ட்ரி வரும். அதாவது ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம், அது வரும். அதை கிளிக் பண்ணால் சம்டைம்ஸ் இந்தமாதிரி கேப்சா வரலாம், சம்டைம்ஸ் வராமல் அப்படியே டிக்கும் விழலாம். ஸோ அங்கே என்ன கேப்சா கேட்குதோ அந்த கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு நேரமாக நெக்ஸ்ட்டு ஸ்கிப்புன்னு தான் போயிட்டுருக்கு. சைக்கிள் தான் வெரிஃபை வந்திருக்கு. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த தேவை நமக்கு அவங்க கேட்டிருக்க மெயில் ஐடி இப்படி காட்டும். ஸோ இந்த மெயில் ஐடியை காப்பி Ctrl+C கொடுத்து இங்கே Ctrl+V. ஸோ அதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணணும், நான் அக்செப்ட் பண்ண மறந்துட்டேன். மேபி அது நமக்கு இப்போ வரல, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலும் போயிட்டு அந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ தான் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் ஐடி காப்பி பண்ணேன், அந்த இமெயில் ஐடி இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி இங்கே சப்மிட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தமாரி இமெயில் அட்ரஸ் போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணி இருக்கிறோம், ஓகேவா? அப்படி நீங்கள் லாகின் பண்ணுற ஒரு ஜிமெயிலுக்கும் ஒரு 5 இல்லை 6 இமெயில் தான் நம்ம இந்தமாரி போயிட்டு பார்க்க முடியும். ஸோ அப்போது அதிகமான ஹிட் இதில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு 5 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 5 இமெயில் ஐடி எடுக்கலாம். அதேமாரி 5 அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் 5 பண்ணும்போது ஒரு 25 ஹிட் வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ண முடியும், சரிங்களா? அந்தமாரி லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்போ நிறையா ஜிமெயில் ஐடி இருக்கிறவங்க நிறையா யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த மெயில் ஐடி எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு மைனஸ். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூ வில் நீட் டு லாகின் டிஃப்ரெண்ட் கூகுள் அக்கௌண்ட் இஃப் யூ வாண்ட் டு டூ மோர் தென் 10 hits per day. அவனே கொடுத்துட்டான். இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் பார்த்து தெரியும், சரியா? எல்லாத்துக்கும் நான் சொன்னது தான், கூகுள் அக்கௌண்ட் வேணும். அந்த கூகுள் அக்கௌண்ட்டு டிஃப்ரெண்ட் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் நமக்கு மோர் தென் 10 hits per day அடிக்கலாம் அப்படின்ட்டு அவனுமே அதான் சொல்கிறான். ஸோ அவ்வளோதான். இதேமாரி இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திகேயன்.